கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு கொரோனா டைமில் என்னோடய ஹஸ்பண்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏப்ரல் மாதத்தில். ஸோ அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். அம்மா வீட்டில் இருக்கிறப்போ இசிஐ சபைக்கு தான் போயிருந்தோம். எனக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டோட வார்த்தையில் வந்து பிடியே இல்லாமல் இருந்துச்சு. ஏனோ தானோ எதுக்கோ போனோம், பாட்டு பாடினோம், ப்ரேயர் பண்ணோம், வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு அப்கிரேடே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நான் இங்கே ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகணும் அப்படின்றப்போ ஒரு அக்கா மூலயமா தான் இங்கே கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தேன். எனக்கு எப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டேன். 11 o'clock 11:30 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நான் 10 o'clock வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஆண்டருக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றது. வேறு யாருக்கும் தெரியாது, எங்கள் அம்மா கூட தெரியாது நான் இங்கே உட்காந்துட்டு என்ன ப்ரேயர் பண்ணேன் அப்படின்றது. சரி, எனக்கு அதே போல் பாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இதெல்லாம் உண்மையாக நடக்கும், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பணும் அப்படின்றதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து உனக்கு எதுக்குமா ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். சும்மா எதுக்கோ நான் ஸ்பிரிச்சுவலாக வளரணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஆனால் அவர் வந்து தெளிவாக கரெக்டாக சொன்னார். ஸ்டார்ட் பண்ணும்போதே பாஸ்டர் வந்து இங்கே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே கண்ட இடத்துக்கெல்லாம் போகாத அப்படின்னு கேட்டு வந்திருப்பீங்க. எங்கள் அம்மா அதான் சொன்னாங்க, கண்ட இடத்த நம்பி போயிட்டுருக்காத அப்படின்னு அவர் கரெக்டாக அதை சொன்னார். அதே போல் ஒரு சபைக்கு போகணுன்னா அங்கே இரு, தாவாத அப்படின்வாங்க. அதே வார்த்தை சேம் டிட்டோ அதே வார்த்தையை சொன்னார். அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து உன் ஹஸ்பண்டை நினச்சி நீ வந்து அழுதுட்டுருக்க, அதனால் அழுகாத, இந்த வார்த்தையை சொன்னார். நானும் விதவை, எங்கள் அப்பாவும் எனக்கு இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆள் இல்லை, அதை திருப்பி அந்த வார்த்தையை நீ அதை சொல்லாதன்னு. நான் சொல்கிறது ஆண்டவருக்கும் எனக்கும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது. அது அவர் ஃபஸ்ட் டைம் அது சொல்கிறப்போ எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதே போல் உன் பிள்ளைக்காக நீ ரொம்ப கவலைப்படுற, அவரை இவ்வளோ நேரம் நடத்தினவர் உன் பிள்ளைக்கு அவர் நடத்துவார் அப்படின்னாரு. ஸோ இது நான் கேட்டுட்டு போன நாள்லேருந்து திருப்பி நான் இனிமேல் வெளியே எங்கேயும் நம்ம போகக்கூடாது, இங்கே தான் நம்ம வரணும், இங்கே தான் நம்மளுக்கு அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லெவலில் நம்ம ஆவிக்குரிய லெவலில் நம்ம வளரணுன்னா இங்கே தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிவிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2 years வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே இருந்துச்சு. நாங்கள் காலையிலே அம்மா தம்பி எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது அதை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறது வழக்கம். ஆனால் நான் 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கான வழியும் திறக்கலை, அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. ஆனால் இங்கே வந்து 1 week தான் ஆச்சு. ஒரே ஒரு டியூஸ்டே மட்டும் தான் வந்தேன். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வர்றப்போ ஆண்டரே பேச ஆரம்பித்தார். நீ ஸ்டெப்பு ஆண்டர் செய்ய ரெடி, நீ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா தான் ஆண்டர் செய்ய முடியும் அப்படின்றனால நான் வந்து சரி பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு நம்ம செய்யலாம்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட கேட்டேன். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பாஸ்டர் அப்படிப்போ, என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறேன் அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங்கில் போடணும், அதில் எனக்கு ஆர்வம் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே அதில் ஆர்வம் இருக்குது. அதனால் எம்ப்ராய்டரிங் மிஷின் பற்றி நான் வீடியோஸ்லாம் வேறு பார்த்துட்டே இருப்பேன். அதனால் அதில் போகணுன்னு சரி நீ செய், தைரியமாக காரியத்தை நடப்பி கர்த்தருடனே இருக்கிறார் அப்படின்ற வசனம் சொன்னார். சரி ஓகே, அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க, நான் மிஷின் வாங்கணுன்னா எனக்கு 3 லட்சம் வேணும், 10 ரூபாய் கூட வழி கிடையாது எனக்கு, நான் என்ன பண்ணுறது ஏசப்பா, இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஒரு வீடியோ வந்துச்சு. வடபழனிலேயே இங்கே அதுவும் எல்லாமே வந்து ஹைதராபாடு அந்த மாதிரி இடத்துல தான் மிஷின் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இங்கே இருக்கணும், நான் எல்லா இடத்துக்கும் என்னால் அலைய முடியாது, எனக்கு கூட்டிகிட்டு போகவும் கூட இருக்கவும் ஆள் கிடையாது, எனக்கு சென்னையிலே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றப்போ வடபழனிலேயே ஒரு மிஷின் இருக்கிறது ஆர்டர் காமிச்சார். அதுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவங்களும் வந்து பார்ஷியல் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் மிஷின் எடுத்துக்கலாம், டெலிவரி பண்ணுறப்போ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், காசு வேணுமே எனக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு இப்போ பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், நீ எதையும் தேடி போக தேவையில்ல, உன்னை தேடி எல்லாம் வரும். பாஸ்டர் சொன்னது தானே நான் அப்படியே நம்பினேன். ஏன்னா இது மாதிரி நான் எங்கேயுமே கேட்டது கிடையாது. போவோம், ப்ரேயர் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அவ்வளோதான் வந்துடுவாங்க. ஒரு மாட்டு மந்தைக்குள்ளே போயிட்டு திருப்பி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி நான் அதை அப்படியே நம்ம ஏசப்பா, நீங்கள் வந்து அவர் மூலயமா உங்கள் வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, அதை நான் அப்படியே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு மதியம் 2 மணி இருக்கும். அப்போ எனக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஆக்சுவலாக லோனுக்காக யார் பண்ணாலும் நான் எடுக்கவே மாட்டேன், அது எனக்கு ட்ரூ காலரில் காமிச்சிடும். இது வந்து எனக்கு இமானுவல்னு சொல்லிட்டு நேம் வந்தனால இது யாராக இருக்குன்றதுக்காக அட்டன் பண்ணால் அவங்க பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து பேசுகிறோமா, எந்த டாக்குமெண்டேஷனும் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர வேணாம், ஃபோன் ப்ராசஸிங்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னாங்க.
இதெல்லாம் நடக்குமா, அது எப்படி நீ சொன்ன உடனே அது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகேன்னு ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதோட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, பேங்க் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, எல்லாத்தையுமே அனுப்பிட்டேன். அப்படி தான் சொல்லுவானுங்க கடைசியில், இது வந்து செட் ஆகாது உங்களுக்கு, உங்களோட இது வந்து ஸ்டேபிள் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் சொல்லுவானுங்க அப்படின்னு. நம்மனா கரெக்டாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து மிஷின் வாங்க தேவைப்பட்டுச்சோ அதே அமௌண்ட்டை வந்து கத்தர் கிருபையில் அவர் உடனே வந்து ப்ராசஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து 5 மினிட்ஸ் தான், நீங்கள் 5 மினிட்ஸில் பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், வரலன்னா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவன் ஃபோனை வச்சு 5 நிமிஷத்தில் க்ரெடிட் ஆகிடுச்சு. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் என்னாச்சு, இனிமேல் இந்த சபைக்கு விடக்கூடாது, அவள் தான் இங்கே இனிமேல் எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல, ஒரு ஆட்டோவில் ஒரு தடவை வந்துட்டு போகிறதுக்கு எனக்கு 400 ஆகும், 800 இல்லை 1000 என்னன்னாலும் பரவாயில்ல, ஆண்டருக்காக நம்ம செய்கிறோம், ஆண்டர் நம்மளை கண்டிப்பாக 10 செய்கிறாருன்னா 1 நம்ம ஆண்டருக்காக செய்கிறதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி நான் ஆண்டு வந்து கேட்டேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எப்படின்னா அம்மா ஸ்பிரிச்சுவலாக தான் வளர்த்தாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் ப்ரேயர் பண்ணாமல் நீ வந்து டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு. ஒரு டூர் போகணுன்னாலும் சரி, இல்லை எங்கேனாலும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நான் ஒவ்வொன்றும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உங்களை நம்பி தான் நான் காலை வைக்கிறேன், ஏசப்பா எல்லாத்தையும் கைட் பண்ணுங்கன்றப்போ மிஷின் வந்துடுச்சு. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷாப்பு எப்படி கிடைக்கும்னு அதுக்கு வேறு ப்ரேயர் பண்ணிட்டு, இந்த ஷாப் எனக்கு 15,000 20,000 மெட்ரோ கீழே இருக்கிறதுனால ஒரு 10க்கு 10 நாளுமே 15,000 ஆகும். எனக்கு அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, எனக்கு 5,000 தான் தர முடியும். அப்படின்னா ஒரு ஷாப்பை காமிங்க, இது நீங்கள் தானே சொன்னீங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் காமிங்கன்னு. பக்கத்தில் இருக்க பையன், கடை பையன், இந்த ரொம்ப நாளாக இந்த கடை மூடி இருக்கேப்பா என்னப்பான்னா, ஆமாக்கா ஷாப் வந்து ரெண்டில் தான் இருக்குது, நீங்கள் பையன் வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் தான், நான் வேணா கேட்குறேன் அப்படின்னா. சரி கேட்டு சொல்லுப்பா அப்படின்னா. கேட்டால் அவன் கரெக்டாக 5,000 தான் அப்படின்னா. சரி ஓகே, இது இன்டீரியர் ஒர்க் என்ன பண்ணுறது எசப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு அதாவது கருப்பட்டி ராஜாவில் ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே மேனேஜராக இருந்தேன். அங்கே கிளைண்ட் ஒருத்தர் வந்து இன்டீரியர் பண்ணுவார். அவரை வந்து மூஞ்சில் அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது விஷனில் காமிச்சார், நீ இவர்கிட்ட போய் கேளு அப்படின்ட்டு. பார்த்தா அவர் எல்லாருக்கும் அதிகமாக வாங்குறவர், எனக்கு மட்டும் கம்மியாக வாங்குறாரு. அதை நான் சொன்னேன், பாஸ்டர் சொன்னது அப்படியே நடக்குது, நீ எங்கேயும் போய் தேட வேணாம், உன்னை தேடி எல்லாரும் வருவாங்க அப்படின்னாரு. ஸோ அதை நான் விசுவாசித்து ஜெபிச்சிட்டே இருந்தேன். ஜெபிச்சுட்டு மறுபடியும் அதே போல் நான் போர்டு வைக்கணும், இசப்பா நவமிஸ் கிரியேஷன் சொல்லிட்டீங்க, அது வெறுமனையாக இருக்குது, எல்லாரும் காமனாக போர்டு வைக்கிறாங்க, அவங்க பேரை வச்சு வைப்பாங்க, அதில் நீங்கள் இருக்கீங்கன்றது நான் காமிக்கணும்ல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கிலீஷில் வந்து எக்ஸோடஸில் இருக்குது, த லார்ட் இஸ் மை பேனர், பேனரில் ஆண்டு இருக்க அந்த லார்ட் இஸ் மை பேனர் அப்படின்னு. சரி ஓகே, லார்ட் இஸ் மை பேனர்னு போட்டேன். அது எப்படி போடுறது, சாதாரணமாக கீழே போட்டுமா என்ன? இப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போது சொன்னார், இனிமேல் உனக்கு வந்து வெற்றி கொடி தான், நீ எடுக்கிற எல்லா விஷயமே வெற்றி கொடியோட தான் நீ எடுப்ப, அந்த கொடி தான் உனக்கு அப்படின்ற. ஓகே, அப்போ கொடியில் நம்ம வந்து த லார்ட் இஸ் மை பேனர்ன்றதை போடலாம். கொடி என்ன கலர் கொடுக்குறது, என்ன கலர் கொடுக்குறது, இந்தியன் மேப் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது, நான் என்ன கலர் கொடுத்து அந்த லார்ட் இஸ் மை பேனர் இந்த வார்த்தையை நான் அதில் போடணும் அப்படின்னா. கிறிஸ்டின்ஸ்னாலே சமாதானம். ஆண்டவர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், உன் கடைக்கு வரவங்க எல்லாருமே சமாதானத்தோடு போவாங்க அப்படின்றனால இப்போ சமாதான கொடின்றது ஒயிட் தானே, ஸோ ஒயிட்டில் நான் வந்து பேனர் கொடுக்கலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் வந்து வழி நடத்திட்டே வந்தார். அப்புறம் 2 பசங்க வந்தாங்க, அதுலேயும் வந்து ஆண்டருக்கு உனக்கு 2 பசங்க வருவாங்க அப்படின்னாரு. அதே போல் 2 பசங்க கரெக்டாக வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு அது எல்லாமே செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதே போல் நான் டெய்லர் வேணும் உனக்கு, நான் டெய்லருக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிக்கணுமா. அப்பயும் பாஸ்டர் சொன்னார், டெய்லரும் உன்னை தேடி வருவாங்க, நீ எங்கேயும் போய் தேட வேணாம், நீ போஸ்டர் கூட அடித்து ஒட்ட வேணான்ட்டார். நான் எங்கள் அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல பேருக்கு சும்மாவாத அடித்து டெய்லர் ஆட்கள் தேவைன்னு நீ போடு அப்படின்னாரு. அவங்க சொன்னதுக்காக டெய்லர் ஆட்கள் தேவைன்னு போஸ்ட் அடித்தா, ஆனால் நான் மாட்டாமல் வந்துட்டேன். பார்த்தா நைட்டு 11 மணிக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி நீங்கள் டெய்லர் தேடிட்டு இருந்தீங்களாமே, எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க, நான் வந்து தாம்பரத்தில் இருக்கேன். ஐயோ, தாம்பரத்துலேருந்து ஒரு டெய்லர் அனுப்பிச்சிருக்கீங்களே சப்பா அப்படிலாம். அவங்க அந்த டெய்லர் எப்படின்னா காட்ஸ் கிஃப்ட் மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே இருக்க ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே எங்கெங்கேயோ தைக்கி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ரிப்பீட்டடாக வராங்க, நீங்கள் இங்கே வந்து நல்லா தைக்கிறாங்க, அதனால் எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரம்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்லர் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஸ்பிரிச்சுவலாக இங்கே வந்து நான் கற்றுக்கினது என்னென்னா,
நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி 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 இப்படின்னா இப்படி ஜெபிக்கணும், இப்படின்னா இப்படி ஜெபிக்கணும். ஒரு விஷயம் கூட பாஸ்டர் சொன்னார், இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன வசனம் சொல்லி ஜெபிக்கணும், இப்போ கடன் பிரச்சனையில் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன வசனம் சொல்லி, இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கவே இல்லை. நான் இப்படி இருக்கப்போ சரி ஒரு நாள் சண்டே வாங்க சபைக்கு வாங்க சிஸ்டர் அப்படின்னாரு. சரி சண்டே போய் பார்ப்போன்ட்டு என் பையனையும் கூட்டிகிட்டு வந்தேங்க. அவன் ஆக்சுவலாக வந்து சண்டே கிளாஸ்னாலே போக மாட்டான். அங்கே சினுங்குவான், இல்லை நான் இங்கேயே உங்கள் கூடயே உட்காந்துக்கிறேன் உட்காந்துட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து இஷ்டமே இருக்காது, போகணும் கம்பல் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு நாள் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், மேலே சண்டே கிளாஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு அவனை அனுப்பிவிட்டேன். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்தா, அம்மா எனக்கு ஒரு பேக் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு பைபிளோ ஒரு நோட்டு கொடுத்துருங்க, நான் அடுத்த வாரத்துலேருந்து அங்கேயே போகிறேன் அப்படின்னு. என்னடா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா, அங்கே நல்லா இருக்குமா, நிறைய பாட்டுலாம் பாடுறாங்கம்மா, அதனால் நான் அங்கே போகிறேம்மா. எனக்கு அவன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்ததே பெரிய விஷயம்னு நினச்சேன் நான். ஏன்னா இங்கேயும் பாட்டுலாம் சொல்லித்தராங்க தான், பைபிள் கிளாஸ்லாம் நடக்குது. 3 மணிக்கு மேலே மியூசிக்கல் கிளாஸும் போவான், அவன் கீபோர்ட் கிளாஸும் போவான். அப்படி போயிட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தவன் இப்போ நானே வரேன். இப்போ சண்டே கூட அவனுக்கு உடம்பு சரியில்லை தான், நான் இங்கே போகிறேன்னு தெரிஞ்ச உடனே நானும் வரேன்ட்டு ஆர்வமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் இங்கே வந்து அதாவது எந்த இடத்துல எல்லாரும் எல்லா சபையும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இங்கே வந்து ஆண்டவரை உள்ளே வச்சு நம்ம ஜெபிக்கிறனால ஆத்துமாக்கள் நிறையா பேர் வராங்க. அவங்க எல்லாமே ஆண்டவரை வெளியே வச்சுட்டு ஜெபிக்கிறனால ஆத்துமாக்கள் கம்மியாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் அவர்கிட்டன்னு பார்த்ததுன்னா, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு கண்டிப்பாக போய் பாஸ்டர் கிட்ட இதை சொல்லிடணும் அப்படின்னு நினப்பேன். அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். சரி ஓகே கிளியர் ஆகிடுச்சு சரின்ட்டு ஒரு வாய்ஸ் நோட் நைட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டுடலாம் பாஸ்டருக்கு, அதை சொல்லி அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அதை கேட்டுட்டு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன்னா நெக்ஸ்ட் டேவே அது கிளியர் ஆகிடும். இது இப்படி கேட்பாரு, இது கிளியர் ஆகிடுச்சு என்னன்னு சொல்கிறது அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆகிடும் சொல்ல வரும்போது. ஏன்னா அவரோ கிளியராக ஒரு கான்ட்ராக்ட் மேலே அவருக்கு வந்து இருக்கிறனால நம்ம சொல்லணும்னு நினச்சாலும் அது வந்து கிளியர் ஆகிடுது. இன்னொன்று என்னென்னா, இப்போ எப்படி ஒரு இன்ஜினியரு டாக்டரு நிறைய ஃபீல்ட்ஸில் இருக்கிறவங்கள மேலேருந்து பார்க்க ஒரு நட்சத்திரமாக அவங்கவுங்க ஜொலிக்கிறாங்க. அது எப்படின்னா டீச்சர்ஸ் கீழேருந்து அனுப்புகிறாங்க. ஒரே ஒரு டீச்சர்னால அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாபில் போய் அவங்க ஷைன் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் தான் இவர் வந்து கீழேருந்து எந்த சபையோட மக்களாக இருந்தாலும் அவங்கள வந்து அவர் அன்பால் இழுத்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவங்க ஜொலிக்கிறத நிறைய ஆத்துமாக்களுக்கு பிளஸ்ட் ஆகுறத வந்து இவர் மூலமா ஆண்டு கிரியை செய்கிறார். ஸோ மாராதனேஸ்வர் ஊழியங்கள் வந்து ஃபஸ்ட்டு இவங்க நெட்டில் சர்ச் பண்ண சொன்னாங்க. அக்கா கிட்ட கேட்டப்போ அவங்க அனுப்புனாங்க. நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது அவர் சொல்கிற டைலாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த அக்கா என்கிட்ட தயங்கிட்டே சொன்னாங்க, அவர் கொஞ்சம் லோக்கலாக தான் பேசுவார் அப்படின்னாங்க. பரவாயில்ல, எனக்கு வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படணும். நான் வந்து பாஸ்டரையோ அவரோட தோற்றத்தையும் பார்க்கல, அவருக்குள்ளேருந்து வேலை செய்கிறவரை தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு. ஃபஸ்ட்டு டே வந்தப்போ அவர் அதான் சொன்னார், நீங்கள் வந்து கண்ட இடத்துக்குலாம் போவாதான் நீங்கள் அம்மா சொன்னப்போ கூட அவர் வந்து லோக்கலாக பேசினாலும் வார்த்தை அங்கே இருக்குது. எங்கே சரக்கு இருக்கோ அங்கே தான் வந்து ஆத்து மக்கள் வராங்க. சரக்கு இல்லாதப்போ போயும் வேஸ்ட்டு. ஸோ அவங்க எத்தனை வருஷம் போனாலும் அவங்கக்கிட்ட அது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்ததில் நான் ரொம்ப பிளஸ்டாக இருக்கேன். இங்கே மறுபடியும் வரணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னால் முடிஞ்ச ஆத்துமாக்களையும் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர்.